இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஜூன் 1 2026 திங்கட்கிழமை தினமணியில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸை பார்க்கலாம். ஸோ நம்ம 5 மாதத்தை கடந்து 6வது மாதத்தில் இருக்கோம் 2026. ஓகே, ஸோ நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம், கண்டிப்பாக நமக்கு அதுக்கு பலன் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ முதல் ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சோழர் கால செப்பேடுகள் தமிழ் சமூகத்துக்கு பெருமை, பிரதமர் மோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, பிரதமர் மோடி அவர்கள் எப்பவுமே கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஒரு மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை மான் கி பாத், அதாவது மனதின் குரல், சரியா, அந்த நிகழ்ச்சியில் பேசுவார். என்ன பேசுவார் அப்படின்னா, அந்த மாதத்தில் இருந்தால் சில முக்கியமான நிகழ்வுகள் இல்லையா, அப்புறம் ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தால் அவங்கள பாராட்டுறது, ஸோ அந்த மாதிரி கருத்துக்கள் வந்து பதிவிடுவார். சரியா? ஸோ நேற்று அந்த மாதிரி ஆகாசவாணியில் அவர் அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் 11 மணிக்கு உரையாற்றினார். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் போன மாதம் ஒரு 5 ட்ரிப் போயிட்டு வந்தார். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? நம்ம கூட பார்த்துருப்போம். நெதர்லாண்டு, அப்புறம் யூஏஇ போயிட்டு வந்திருப்பார், நெதர்லாந்து போயிட்டு வந்திருப்பார், ஸ்வீடன் போயிட்டு வந்திருப்பார் இல்லையா, அப்புறம் நார்வே கண்ட்ரி போயிட்டு வந்திருப்பார் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நினைவு கூர்ந்து அந்த நெதர்லாண்ட்ஸில் நமக்கு அந்த லெய்டன் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த 21 சோழர் கால செப்பேடுகள், அதாவது ஆனைமங்கலம் செப்பேடுகள் இல்லையா, அதை வந்து கொண்டு வந்திருக்காரு திருப்பி நம்ம இந்தியாவுக்கு. ஸோ அதை பற்றி தான் பேசியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ராஜராஜ சோழன் பற்றிய குறிப்புகளும் ராஜேந்திர சோழன் பற்றிய குறிப்புகளும் அதில் இருக்குது. கிட்டத்தட்ட 21 செப்பேடுகள் அதில் இருக்குது இல்லையா. ஸோ அதான், அது ஒரு வரலாற்று நிகழ்வு. அது வந்து ஒரு தமிழ் சமூகத்துக்கு பெருமை சேர்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 21 பெரிய செப்பேடுகள், 3 சிறிய செப்பேடுகள். ஓகே, இது வந்து யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராஜராஜ சோழன் வந்து ஒரு கிராமத்தை ஒரு பௌத்த அடையாளத்துக்கு தானமாக வழங்கப்பட்டது அப்படின்றத அதில் குறிப்பிட்டிருந்தா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சோழர்களுடைய சீலும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஓகே, ஸோ அதான் பேசியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா, வெயில் தாக்கத்தால் மக்கள் வந்து நிறைய தண்ணீர் பருகணும், முக்கியமாக தண்ணீர், மோர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பானகம், ஸோ இதெல்லாமும் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ சர்பத்து, லஸ்ஸி, இந்த மாதிரி நீர் சத்துடைய நீராகங்களை நம்ம வந்து மக்கள் வந்து குடிக்கணும் அப்படின்றத, போதுமான அளவுக்கு குடிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த மாம்பழ விவசாயிகளை பற்றியும் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. ஓகே, அதாவது மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா கொங்கன் பகுதியில் விளையக்கூடிய அல்போன்சா, குஜராத்தில் கேசர், ஓகே, உத்தரப்பிரதேசத்தில் தாசேரி, லங்க்ரா, காசி, பீகாரில் ஜர்தலு, தென்னிந்தியாவில் விளையக்கூடிய பங்கனப்பள்ளி, ஓகே, கிளிமூக்கு நீலம், மல்கோவா, மேற்கு வங்கத்தில் ஹிம்சாகர், ஒடிசா மற்றும் ஆந்திரத்தில் கவர்னரேகா என மாம்பழத்தில் அந்த வகையை, சுவை எல்லாத்தையும் பற்றியும் பேசியிருக்காரு. ஸோ நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம், ஓகே, மாம்பழங்களை பற்றி, மாம்பழ விவசாயிகளை பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதை விட முக்கியமானது என்ன பேசியிருந்தாருன்னா, நம்ம தமிழ் பெண் கல்வியாளருக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சிருக்கு. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் நாகர்கோவிலை சேர்ந்த பெண் கல்வியாளர் கிரிஜா அவங்களுடைய பங்களிப்பை பற்றி சுட்டிக்காட்டி மனிதன் குரல் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இந்த கிரிஜான்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு ஆசிரியை. அவங்க வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகே, 30 வருஷத்துக்கு முன்னாடி இவரை சந்தித்து அவங்க வந்து ஒரு ஸ்கூல் நடத்திட்டுருக்காங்க. சரியா, கிட்டத்தட்ட ஒரு 15 பள்ளிகளை நடத்திட்டு வராங்க. எங்கே அந்த நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் உள்ள ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா அப்படின்றது ஒரு பள்ளி. ஓகேவா? ஸோ அவங்க இதை நடத்திட்டு வராங்க. அவங்க தனியாக நடத்திட்டு வராங்கன்றத சுட்டி காட்டி ஒரு பெருமையாக ஒரு பாராட்டுகளையும் சொல்லியிருக்காங்க. சரியா, நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் வந்து இன்றைக்கி ஒரு அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை இன்றைக்கி நடக்குது. சரியா, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, முப்படை தலைமை தளபதியாக ராஜா சுப்ரமணியம் அவர்கள் பொறுப்பேற்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அனில் சௌஹானும் தினேஷ் திரிபாதியும் வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க 31 மே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்ஸாக பார்த்திங்கன்னா, முப்படை தளபதியாக தமிழ்நாட்டை சேர்ந்த NS ராஜா சுப்ரமணியம் அவர்களையும், அந்த இதுவுக்கு சேர்ந்த தினேஷ் திரிபாதிக்கு பதில் நேவி, அந்த தினேஷ் திரிபாதிக்கு பதில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணசாமி அப்படின்றவரையும் வந்து இது பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம்னா இல்லையா. ஸோ இப்போது அவங்க வந்து இப்போ பதவி எடுத்திருக்காங்க. சரியா, ஸோ இவர் வந்து 3வது முப்படை தலைமை தளபதி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விபின் ராவத், அவர் இறந்து போயிருப்பார் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் 2வதாக இருந்தது தான் அனில் சௌஹான். ஓகே, ஸோ அனில் சௌஹான் இப்போ ஓய்வு பெறாரு. அதனால இப்போது ராஜா சுப்ரமணியம் அவர்கள் பொறுப்பேற்கிறாங்க. சரியா, ஓகே. ஸோ ராஜா சுப்ரமணியம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், கர்னல் ரைஃபிள்ஸ் பிரிவின் 8வது பட்டாலியனில் 1985 சேர்ந்திருப்பார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நிறைய பதவி வகித்து இப்போது
கிட்டத்தட்ட ஒரு கமாண்டராகலாம் வந்து இப்போது முப்படை தலைமை தளபதியாக இருக்கார். ஓகே, சரி. அடுத்து வந்தோன்னா லோக்கல் நியூஸஸில் பெருசாக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் மூலம் அரசு பள்ளியில் ஆன்லைன் மாணவர் சேர்க்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரசுரம் கொடுக்குறாங்க. ஓகே, மக்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்க பசங்களை சேருங்க. அதில் கியூஆர் கோடு, அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாங்கன்னா ஃபோனில் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஓகே அதில் வரும். ஓகே, அந்த பெயர் வகுப்பு உள்ளிட்ட தகவல்களே ஆன்லைனில் அதே மாதிரி அதே ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வந்துடும். நீங்கள் அதில் வந்து ஃபில்லவும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கூல் பையன் பேர் என்ன, வயசு என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டோம்னா அதுலேயே வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கிற மாதிரி. ஓகே, ஆன்லைனில். ஓகே, ஸோ நம்ம டிஜிட்டலைஸாக பண்ணிகிட்ருக்கோன்றதை இங்கே வந்து ஒரு நியூஸாக கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ அடுத்து வந்தோம்னா ஸோ இன்றைக்கி எடிட்டோரியலும் அவ்வளோ பெருசாக இல்லை. இந்த மக்கள் தொகை இது வந்தது இல்லையா, அதில் சிபிஎஸ்சி பிரச்சனை அதை பற்றி தான் ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க. இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 தேர்வுகள், முக்கியமான தேர்வுகள், நீட் தேர்வு, சிபிஎஸ்சி கியூட் தேர்வு, அதாவது சியூடி தேர்வுன்னு சொல்லுவோம், இல்லை மத்திய அரசு யூனிவர்சிட்டியில் இளங்கலை பட்டம் படிக்கிறதுக்கு, அந்த தேர்வுலேயும் நேற்று நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. ஓகே, ஸோ அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் களமிறங்கும் கோப்ரா கமாண்டோக்கள், மத்திய அரசு அதிரடி. ஸோ மணிப்பூரில் சுச்சுவேஷன் நமக்கு சரியில்லைன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் உடைய கோப்ரா கமாண்டர்ஸை வந்து அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு மத்திய அரசு வந்து ஒப்புதலும் வழங்கியிருக்கு. ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து ஜெயிச்சிட்டாங்க நேற்று. ஓகே, குஜராத்தை வீழ்த்தி 2வது கப்பு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து கன்சிகட்டிவாக 2வது முறை ஜெயிக்கிறாங்க. போன வருஷமும் அவங்க தான் ஜெயித்தாங்க. இதுக்கு முன்னாடி யார் கன்சிகட்டிவாக ஜெயிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னை ஜெயிச்சிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 2010, 11 ஜெயிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸும் பார்த்தீங்கன்னா 2019, 2020 ஜெயிச்சிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, மேன் ஆஃப் த அந்த சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த சீசன் பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி அவர்கள். ஓகே, ஸோ வேறு எதுவும் பெருசாக செய்திகள் இல்லை. சரிங்களா? நம்ம நாளைக்கு செய்தித்தாள் சந்திக்கலாம். தேங்க்யூ.